Hi friends, I am Pooja. Welcome to Future Doctor Neat Tamil. இன்னைக்கு Plant Kingdomல Pteridophytes பார்த்துடலாமா? இது வந்து அந்த இதோட டயக்ராம் பார்த்துச்சுக்கோங்க. கிளாஸ் சொல்கிறேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இட்ஸ் ஈஸி திங். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிலாம் இல்லை. ஆனால் சில நேரத்துக்கு மறந்துடும், சொல்ல முடியாது. ஓகே பாப்பமா. First, last இந்த diagram சரி. Pteridophytes இது வந்து என்னதெல்லாம் வந்து வச்சுருக்கு அப்படின்னா ஹார்ஸ்டெயில் ஃபர்ன்ஸ் இதெல்லாம் வந்து உள்ளடக்கியிருக்கு. ஓகேவா? அண்ட் இவங்க வந்து கூலான டேம்ப், அதாவது சதுப்பு நிலம், அப்புறம் ஷேடி பிளேசஸில் தான் இவங்க வந்து வாழ்கிறாங்க. அதுக்கு சில சாயில் கண்டிஷனுக்கு இவங்க வந்து நல்லா செழிப்பாக வாழ்வாங்க. இப்போ வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து டெரிடோஃபைட்ஸ் வளர்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நல்லா சூப்பராக வாழுது. அண்ட் வந்து வேறு எதுனா இடம் இப்போ வந்து சென்னை பக்கம்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோவா வளரல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஓகேவா? அவ்வளோவா வரல அப்படின்னா அது தெரில. ஏன்னா வந்து ஒரு சாயில் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து வாழுது. அது வந்து செழிப்பாக வளருது. ஓகே, அதான் சொல்கிறேன். அண்ட் இந்த டெரிடோஃபைட்ஸ் தான் வந்து இப்போ ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நோட்டீஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த டெரிடோஃபைட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் பிளான்ட்டு வாஸ்குலர் பண்டில்ஸ், அதாவது சைலம் ஃப்ளோயம். ஓகே, இது வந்து வச்சிருந்த ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட் எந்த டெரிடோஃபைட்ஸு. ஓகே, அண்ட் வந்து பிரயோஃபைட்ஸில் டாமினன்ட் ஃபேஸ் இந்த லைஃப் சைக்கிள்னு ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பிரயோஃபைட்ஸ் இது டாமினன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொன்னேன். they can produce gametes. என்னது? எஸ், கேமெட்டோஃபைட். அந்த கேமெட்டோஃபைட் தான் வந்து டாமினன்ட் ஃபேஸாக இருக்குது. பட் டெரிடோஃபைட்ஸில் ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்போரோஃபைட் தான் வந்து டாமினன்ட் ஃபேஸாக இருக்குது. ஓகேவா? மெயின் பிளான் பாடியே இந்த ஸ்போரோஃபைட்டாக தான் ஆனாயிருக்கு. அண்ட் இதில் வந்து ஜிம்னோஸ்பம் வந்து ஜிம்னோஸ்பம்ன்ற பாரு கேமெட்டோஃபைட் வந்து அதில் பிரயோஃபைட்ஸ் வந்து ஹாப்ளாய்ட் ஃபேஸ் வந்து வச்சுருக்கு. அண்ட் வந்து ஸ்போரோஃபைட் வந்து டிப்ளாய்ட் ஃபேஸ் வச்சுருக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இதுக்கு ட்ரூ ரூட், ட்ரூ ஸ்டெம், ட்ரூ லீவ் இருக்குது. ஓகேவா? அண்ட் வந்து இதோட ஆர்கன்ஸ் வந்து நல்ல டிஃப்ரென்ஷியேட்டடான வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் வந்து டெரிடோஃபைட்ஸில் வந்து லீவ்ஸ் வந்து ஸ்மாலாக இருந்தால் வந்து மைக்ரோஃபில்லஸ். வந்து செலாஜினலா, அது வந்து இப்படி கதம்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதம்பம் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கதம்பம். பூ கட்டுறவங்களை பார்த்தீங்கன்னா கதம்பம் வச்சுருப்பாங்க, பச்சை கலரில் இருக்கும். அது வந்து ஜஸ்ட் ரிலேட்டட் டு செலாஜினலா அது மாதிரி இருக்குது. ஓகேவா? அண்ட் வந்து ஃபர்ன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னா இப்படி குச்சியாக அப்படி இருக்கும். இப்படி குச்சியாக இருக்கு. மேலே வந்து ஸ்டொபல்ல இல்லைன்னா கோன் வந்து வச்சுருக்கு. இதுதான் வந்து ஃபர்ன்ஸ். ஸோ இது வந்து லார்ஜ் லீஃப் இருக்குல்ல, ஸோ வந்து மேக்ரோஃபில்லஸ். அவ்வளோதான். அண்ட் வந்து இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்த்துடலாமா? என்னது? மெடிசனல் பர்பஸ்க்காண்டி இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெடிசனல் பர்பஸ் அண்ட் வந்து சாயில் பைண்டர்ஸ் அண்ட் ஆர்னமெண்டல்ஸ்னால் அப்படின்னா வந்து இந்த அணிகலன்கள் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து இது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ எழுதிடலாமா? எழுதிட்டு இன்னொரு தடவை சொல்லி தரேன். They include horsetails
and ferns. ஓகேவா? They are found in cool, damp, shady places. Okay. Some flourish. நல்லா வந்து செழிப்பாக வந்து வாழ்கிறாங்க ஒரு சாயில் கண்டிஷன் பொறுத்து. ஓகே. Well in sandy soil condition. Okay. Evolutionarily, they are the first terrestrial plants to possess vascular tissues. Xylem and phloem. Main plant body சரியா? Main plant body is sporophyte. Okay, and it is true stem, true root, true leaves. ஓகேவா? These organs have well differentiated vascular tissue. And அதோட leaves. ஓகேவா? The leaves in pteridophytes are small, குட்டியா இருக்கும். Small micropylus சரியா? Micropylus. இது வந்து இந்த மைக்ரோபைலஸ் வந்து கதம்பம் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும், கதம்பம் மாதிரி இருக்கும். ஓகேவா? செலாஜினலால் இந்த மாதிரி இருக்கும். அதோட லீஃப் வந்து கதம்பம் மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி வேணால் பாருங்கள், இதுலேயே இருக்கும்
இந்த என்சிஆர்டி டயக்ராம்லேயே இருக்கு, அதை பார்த்து வச்சுக்கோங்களேன். ஸ்டெல்லா, ஜீனெல்லா, ஓகேவா. ஆர் லார்ஜ் வந்து ஃபர்ன்ஸ் வந்து இந்த குச்சி குச்சியாக இருக்கும்ல, குச்சி குச்சியாக சைடில் என்னமோ இது மாதிரி இருக்கும். நான் ரெக்கார்ட் பண்ண சொல்ல தான் எல்லாம் உசுன்னு வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஐயோ என் நேரம் போல். ஒன்று டெலீட் ஆகும் வீடியோ கைப்பட்டு, இல்லைன்னா அப்படியே எதுனா ஒன்று டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, நெக்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். இந்த சீன் மட்டும் தனியாக இருக்கும். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, பஞ்சு மிட்டாய் கலர் மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்கு என்று. ரீப்ரொடக்ஷன் பார்க்குறோம். சரி, ஒழுங்காக எழுதி தொலையாது. ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ஸ்போரோஃபைட் இருக்குல்ல, ஸ்போரோஃபைட் வந்து ஸ்பொராஞ்சியா வந்து இருக்கும். ஸ்பொராஞ்சியா அப்படின்னா சாக் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இப்படி சாக் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஸ்போர்ஸ்லாம் இருக்கும். ஸ்போர்ஸ்லாம் வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் வந்து தட் இஸ் கால்ட் வந்து ஸ்பொராஞ்சியா. ஸ்பொராஞ்சியாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சரில், சரியா. அது வந்து லீஃப் லைக் அப்பண்டேஜஸ், லீஃப் மாதிரி ஒரு இது இருக்குது, அதை வந்து ஸ்போரோஃபைலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ஸ்போரை வந்து லீஃபு, அந்த லீஃப் தான் ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸ்பொராஞ்சியானா என்னது, சாக் லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்போர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, சரியா. அது மாதிரி இருக்குது ஸ்போரோஃபைலஸ். அண்ட் சில கேஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஸ்போரோஃபைலஸ் வந்து டைரெக்டாக ஒரு காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுருக்கோம். அது வந்து டிகோன் மாதிரி இப்படி ஸ்டபிளே இருக்கும், இல்லைன்னா டிகோன் மாதிரி, டிகூம்பு மாதிரி இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ஸ்லாம் வந்து அப்படி வாங்கி வச்சுக்கும், ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். அது வந்து எதுலலாம் இருக்கும் அப்படின்னா செலாஜினலாக அண்ட் வந்து ஈக்விசிட்டமில் அப்படி இருக்கும். இந்த ஸ்பொராஞ்சியா இருக்குல்ல, இது வந்து ஸ்போரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மியோசிஸ் மூலமாக. எதில் அப்படின்னா ஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து இந்த மாதிரி மியோசிஸ் மூலமாக வந்து ஸ்போரை வந்து ஸ்பொராஞ்சியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் வந்து இந்த ஸ்போர் வந்து ஜெர்மினேட் ஆகும், தெளிவில்லாமல் குட்டியாக, மல்டி செல்லுலாராக, ஃப்ரீ லிவிங்காக
அண்ட் photosynthetic leaf-like gametophyte. photosynthetic leaf gametophytes இந்த மாதிரி இருக்கும். அது பேர் தான் வந்து ப்ரோதாலஸ். என்னது, ஸ்போர் வந்து ஜெர்மினேட் ஆகி ப்ரோதாலஸ் வந்து கொடுக்கும். அதுக்கு வந்து என்னதெல்லாம் தெளிவில்லாமல் ஸ்மாலாக மல்டிசெல்லாராக இருக்கும், ஃப்ரீ லிவிங்காக இருக்கும். ஃபோட்டோசிந்தட்டிக் தேலாய்ட் கேமெட்டோஃபைட்டு இதெல்லாம் வச்சு அந்த ப்ரோதாலஸ் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ரோதாலஸ் வந்து கூலாக டேம்பான பிளேஸு அண்ட் வந்து ஷேடி லொக்கேஷன்ஸில் தான் வந்து அவன் வந்து வாழ்வான். ஓகேவா? அண்ட் வந்து அது வந்து வாட்டர் வந்து தேவைப்படும் அதோட ஃபர்டிலைசேஷனுக்காண்டி. they need water. ஓகே, நெக்ஸ்ட்டு டெரிடோஃபைட்ஸ் வந்து ஒரு லிமிட்டட் சோர்ஸ். இந்த ஸ்ப்ரெட் ஆகிற டெரிடோஃபைட்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். அண்ட் வந்து நேரோ ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேமெட்டோஃபைட். இந்த கேமெட்டோஃபைட் ஃபோட்டோசிந்தட்டிக் தேலாய்ட் இருக்குல்ல, தேலாய்ட் கேமெட்டோஃபைட்டை ப்ரோதாலஸ் சொல்லுவாங்க. கேமெட்டோஃபைட் ஒரு ப்ரோதாலஸ். அவன் வந்து மேலு இல்லைன்னா ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து வச்சுருப்பாங்க. தட் இஸ் கால்ட் ஆந்த்ரீடியா அண்ட் ஆர்கிகோனியா. ஓகேவா? அண்ட் வந்து வாட்டர் வந்து தேவை. ஆந்த்ரோசோய்ட்ஸ், அந்த ஆந்த்ரோசோவைட்ஸ் இருக்குல்ல, அது வந்து இதாக போய் ஃபர்டிலைசேஷன் நடக்கணும்னா வந்து வாட்டர் தேவை. அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே அந்த ஃப்ளாஸ்கில் போய் அப்படியே போய் ஜெர்மினேட் ஆகி ஃபியூஸ் ஆகி பாப்பா வந்துடும். பாப்பா மீன்ஸ் ஒரு இண்டிவிஜுவல். ஓகேவா? சைகோட்ல இருந்தானே பாப்பா வரும், அதான் சைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இந்த சைகோட் வந்து மல்டி செல்லுலார் டிஃப்ரென்ஷியேட் ஆகி மல்டி செல்லுலார் ஸ்போரோஃபைட்டை வந்து ஃபார்ம் ஆகும். தட் இஸ் டிப்ளாய்ட் ஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இதெல்லாம் எழுதி முடிச்சுக்கிறேன். அண்ட் வந்து இது இவ்வளோ தான். நான் கொஞ்சம் ஒரு 2-5 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் என்ன சொல்கிறதுக்கு. ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். சார்ஜ் பண்ண sporophyte, beer, sporangia. That are subtended by leaf-like appendages called வந்து sporophyllus. சரி, அந்த மீதி உள்ள பாயிண்ட்ஸு சொல்லிக்கிறேன். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த டெரிடோஃபைட்ஸில் வந்து சிமிலர் ஸ்போர், அதாவது ஹோமோஸ்போரஸில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? ஆர் வந்து இன்னும் சில இதில் வந்து 2 கைண்ட் ஆஃப் ஸ்போர். ஒன்று பெரிய ஸ்போர், இன்னொன்று குட்டி ஸ்போர். சரியா? ஹெட்ரோஸ்போரஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது? செலாஜினலா அண்ட் சால்வினியா. ஹெச்எஸ்எஸ் அப்படின்னா வச்சுக்கோ. ஹையர் செகண்டரி ஸ்கூல் எடி, ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஹெட்ரோஸ்போரஸ், செலாஜினலா அண்ட் சால்வினியா. இன்னொன்றுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். லீஃபில் மைக்ரோஃபில்லஸ்க்கு என்னது? செலாஜினலா. மேக்ரோக்கு என்ன? ஃபர்ன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெகாஸ்போர், மைக்ரோஸ்போர், இது ரெண்டும் இருக்குல்ல, ஜெர்மினேட் ஆகி அதாவது முளைச்சி ஃபீமேல் அண்ட் மேல் கேமெட்டோஃபைட்டாக வந்து இதாகும் வரும். சரியா? அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் இருக்குல்ல, ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் இருக்குல்ல, அது வந்து இதாகி இந்த பேரண்ட்டு ஸ்போரோஃபைட் இருக்குல்ல, ஒரு வேரியபிள் பீரியட்ஸில் வந்து இந்த மாதிரி அப்படியே தக்க வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வந்து அப்படியே ஜைகோ டெவலப் ஆகி அதுக்கப்புறம் யங் எம்ப்ரியோஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட்
அண்ட் இந்த ஈவெண்ட்டு தான் வந்து சீட் ஹேபிட்டேட்டுக்கு ஒரு ப்ரிகாசராக இருக்குது. ஓகேவா? ப்ரிகாசர் மீன்ஸ் முன்னோடியாக இருக்குது. அண்ட் வந்து இது வந்து எவால்யூஷன், அதாவது பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த இதுதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டெரடோஃபைட்டோட எக்ஸாம்பிள் ஃபிலாப்சிடா வந்து ஃபிலாப்சிடம், பிசிலோட்டியம் அண்ட் லைகோப்சிடா, செலாஜினலா அண்ட் லைகோபோடியா. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நிறைய மார்க்லாம் வந்து இதோட எக்ஸாம்பிள்ஸ். இப்போ வந்து லைகோப்சிடா கொடுத்துட்டு இதோட இது என்ன, இல்லை உள்ள இது என்ன அப்படிங்கிற மாதிரி மேட்ச் ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. நான் தப்பாக எழுதியிருக்கேன். இந்த இதில் குழப்பிட்டு நல்லா தான் படிச்சுட்டு போனேன், ஆனால் குழப்பி தப்பாக எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபினோப்சிடா, அது சிலோப்சிடா, இது வந்து ஃபினோப்சிடா, இது வந்து ஈக்விசிடம். நெக்ஸ்ட்டு டெரிடாப்சிடா வந்து ஞாபகம் ரொம்ப ஈஸி, ஆனால் அதில் வந்து அது டெரிஸ் அப்படின்னு வந்துடும். ட்ரையாப்டெரிஸ், டெரிஸ் மட்டும் பீசரன் அண்ட் அடியன்டம், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடியன்டம் அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓ, எனக்கு நீ இது வந்து ஒழுங்காகவே இதாகாது. எழுதிடுவேன். சொல்லிட்டேன்னா வந்து நிம்மதியாக இருப்பேன். அதுதான் வேறு ஒன்று. ஸ்போரோஃபைலஸ் மே ஃபார்ம் ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபார்ம் ஒரு காம்பேக்ட் ஸ்ட்ரக்சரில் சொல்லணும். அது பேர் வந்து ஸ்ட்ரோபில்லை ஆர்கோன்ஸ். called எக்ஸாம்பிள் வந்து ஸ்பொராஞ்சியா. ஸ்போர் வந்து மியோசிஸ் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்போர் by meiosis in spore mother cell. The spore germinate to give
கன்ஸ்பீஷியஸாக தெளிவற்ற, குட்டியா தெளிவில்லாமல், மல்டி செல்லுலாரா, ஃப்ரீ லிவிங்கா, mostly photosynthetic, thalloid gametophyte. அது பேர் தான் வந்து இந்த thalloid gametophyte பேர் தான் Prothallus. called Prothallus. இந்த ப்ரோத்தாலஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்ட் டெஸ்ட்டில் வந்து ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. நிறைய பார்ட் டெஸ்ட்டில் கேட்குறாங்க ப்ரோத்தாலஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைன் நல்லா படித்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, cool, damp, shady places to grow. And also shade. Of pterocytes is limited and வந்து narrow geographical regionsக்கு restricted. ஓகேவா? geographical gametophytes, அதாவது Prothallus, here male and female sex organs. Called antheridia. Antheridia and archegonia. Water is needed for transfer of anthrozoites, male gametes from main gametes இருந்து antheridia வரும். அது ஆர்கிகோனியமோட மவுத்தில் வந்து இதாகும்.
நெக்ஸ்ட்டு with the egg in the archegonium கூட ஃபியூஸ் ஆகி சைக்கோட் வந்து ஃபார்ம் ஆகும். Zygote develops multicellular well differentiate ஸ்போரை வந்து ஸ்போரோஃபைட்டுங்கிறது டிப்ளாய்ட் ஃபேஸ். ஓகேவா? ஸ்போரோஃபைட் டிப்ளாய்ட் ஃபேஸ்க்கு இதாகும். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குன்னு. மோஸ்ட் ஆஃப் த டெரிடோஃபைட் வந்து சிமிலராக தான் இருப்பாங்க. சிமிலர் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டெரிடோஃபைட்ஸ் இப்போ கருடன் படம் வந்து புதுசாக ரிலீஸ் ஆகிருக்குல்ல, அது எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? அது என்னமோ வெட்டு குத்து சண்டை அப்படிலாம் வரும் கேள்விப்பட்டு. சூரிய நடிச்சிருக்காங்களாம்ல, சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரில. நானும் ஓகே மொபைலில் ஏற்றி பார்க்கலான் இருக்கேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே அவ்வளோ நெட்டும் காலியாகும். எங்கே பார்க்க அப்படின்னு தான் இருக்குது. சரியா? சில பேர் வந்து 2 கைண்ட் ஆஃப் ஸ்போர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி 2 கைண்டாக இருந்தாங்களே அப்படின்னாலே தட்ஸ் கால் ஹெட்ரோஸ்போரஸ் தானே. Kind of spore. Macro, mega and micro spores. யாரெல்லாம்? செலாஜினல்லாவும் சால்வினியாவும். அவங்களுக்கு பேர் என்ன? ஹெட்டிரோஸ்போரஸ். செலாஜினல்லா, சால்வினியா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மெகாஸ்போரும் மைக்ரோஸ்போரும் ஜெர்மினேட் ஆகி ஃபீமேல் கேமெட்டோஃபைட் மேல் கேமெட்டோஃபைட்டாக வருவாங்க. தி மெகா ஸ்போர்ஸ் அண்ட் germinate and give rise to female and male gametophyte. ஓகேவா? gametophyte means என்ன? haploids. ஓகேவா? and female gametophytes வந்து ரீடைன் ஆகி பேரண்ட்ஸ் ஸ்போரோஃபைட் கூடயே ரீடைன் அப்படியே தங்கி பேரண்ட்ஸ் ஸ்போரோஃபைட் கூடயே கொஞ்ச நாள் வந்து
retain on the parent sporophyte for variable periods ஓகேவா within ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வந்து சைகோட் டெவலப் ஆகி அது வந்து சைகோட் இருக்கும் சைகோட் வந்து இதாகும் வரும் அண்ட் அதிலிருந்து வந்து எம்பிரியோ வந்து டெவலப் ஆகும் சைகோட் டெவலப் இன்ட்டு young embryos ஓகேவா this event is a precursor to the seed habitat ஓகேவா அண்ட் இந்த இதான் வந்து இவாலுவேஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் இட் இஸ் considered as important step in evaluation டெரிடோஃபைட்ஸ் வந்து 4 கிளாஸ் வச்சுருக்கு Pteridophyte have 4 classes. They are Psilopsida, Lycopsida, Phenopsida, Pteridopsida. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இருக்குல்ல சிலோட்டம் கலர் நல்லா இருக்கே சூப்பராக இருக்கு செலாஜினலா இதுக்கு லைகாப்சிடாக்கு லைகோபோடியம் லைகாப்சிடா லைகோபோடியம் ஈஸியாக நான் வச்சுக்கலாம் இங்கே நிமோனிக்ஸ் வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து சில நேரத்துக்கு நான் ஒரு தடவை அப்படி தான் வந்து நிமோனிக்கை மறந்துட்டேன் கெமிஸ்ட்ரியில் அந்த KMnO4 இது இவன் அது என்ன பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் வந்து இல்லை குவார்டினேஷன் காம்பவுண்ட் அதில் வந்து இந்த ஒரு இதுவும் ஒரு கலர் கொடுக்கும்ல இப்போ வந்து Mn2+, Mn7+ அப்படின்னு இருக்கும்ல அது வந்து ஒரு இது இருக்கும் இந்த இதுக்கு இந்த இது நிமோனிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு போயிட்டேன் அண்ட் வந்து அங்கே போய் பார்த்தா வந்து எனக்கு மறந்துட்டு ஸோ அப்படின்னு ஆயிட்டு அதுக்கப்புறம் சும்மா படிச்சுட்டு இருக்கோம்ல அதை வச்சு எழுதிட்டேன் நிமோனிக்ஸ் படிக்கிறதுக்குள்ள நீங்கள் சும்மாவே படிச்சுட்டு போயிடலாம் ஞாபகம் இருக்குன்னா நீங்கள் படிங்க நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல சரி
கஷ்டம். டயக்ராம் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இதுதான் வந்து செலாஜினலா. சரியா, இதுதான் செலாஜினலா. இங்கே பாரு, இது வந்து ஸ்டெம்மு, இது லீஃபு, இது வந்து ரூட். இந்த இருக்குல்ல, இதுதான் வந்து ரூட்டு. சரியா, இவன் ஈக்விசிட்டம். இதில் ஸ்டொபல்ல இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு நோடு மாதிரி இருக்குது பாரு. இதில் திஸ் இஸ் அ நோடு. இது வந்து இன்டர்நோடு, இது பிரான்ச்சு அண்ட் வந்து ரைஸம். எப்படி இருக்குது பற்றியா, அப்படியே குச்சி குச்சியாக இருக்கும். அண்ட் இவன் வந்து ஃபர்ன். இந்த வேப்ப இலை இருக்கும்ல, வேப்ப இலை இப்படி இருந்து இப்படி இருக்கும்ல, இது குட்டி குத்து செடி மாதிரி இருக்குது. வேப்ப இலையே குச்சி செடி மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இவன் தான் வந்து சால்வீனியா. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, எழுதிடுவோம். சால்வீனியா, ஃபர்னு, ஈக்விசிட்டம். அண்ட் வந்து அதோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணே. சில நேரத்துக்கு வந்து கேட்குறாங்கப்பா பார்ட்ஸ்லாம் வந்து, ஆனால் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு வந்து அவ்வளோவா பார்க்க மாட்டேன். ஆனால் வந்து கேட்குறாங்க. சரியா, அவ்வளோதான். டெரிடோஃபைட்ஸ் வந்து முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போன்னே. ப்ரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ். இது வந்து ஹார்ஸ்டேல் ஃபர்ன்ஸ் வந்து இங்களோட இருக்கும். சரியா, கூலு டேம்ப் பிளேஸு, அதுக்கப்புறம் ஷேடி பிளேஸ்லலாம் இவங்க வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு சாயிலோட கண்டிஷனுக்கு ஏற்ற அவங்க வந்து நல்லா வந்து பூத்து குலுங்குவாங்க. ஃப்ளவர்ஸ் அப்படின்னா நல்லா செழிப்பாக வாழ்வாங்க. ஓகேவா, பூத்து குலுங்குவாங்க இல்லை. அதுக்கப்புறம் இவாலுவேஷனரி வந்து இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு டெரிஸ்ட்ரியல் பிளான்ட்டு, வாஸ்குலர் பண்டல் வந்து இவங்க தான் வச்சுருந்தாங்க. ஓகேவா, சைலம் அண்ட் ஃப்ளோயம் வாஸ்குலர் பண்டல். பிரயோஃபைட்ஸில் டாமினன்ட் ஃபேஸ் வந்து கேமெட்டோஃபைட், பட் டெரிடோஃபைட்ஸில் வந்து டாமினன்ட் ஃபேஸ் வந்து ஸ்போரோஃபைட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது வந்து மெயின் பிளான்ட் பாடி வந்து ஸ்போரோஃபைட். அண்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து ட்ரூ ஸ்டெம், ட்ரூ ரூட், ட்ரூ லீஃப். அண்ட் இதோட ஆர்கன்ஸ் வந்து வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் ஆகி வாஸ்குலர் டிஷ்யூஸ்லாம் இவங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் வந்து லீவ்ஸ் வந்து டெரிடோஃபைட்ஸ் வந்து ஸ்மால் மைக்ரோஃபைலஸ் எதில் இருக்கும் அப்படின்னா செலாஜினலா. லார்ஜ் மேக்ரோஃபைலஸ் லீவ்ஸ் வந்து ஃபர்ன்ஸில் இருக்கும். இந்த செலாஜினலா வந்து எது மாதிரி இருக்கும் அப்படின்னா கதம்பு இருக்குல்ல, பச்சை கலரில் இருக்கும். பச்சை கலரில் கதம்பத்தில் பச்சை கலரில் ஒன்று இருக்கும். சரியா, அதே மாதிரி வந்து இருக்கும். ஃபர்ன்ஸ் வந்து இந்த இப்படி முள்ளாக அந்த மாதிரி இருக்கும். எதுவுமே காமிச்சு கொடுத்தேன்ல, அதான். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். இவங்க வந்து மெடிசினல் பர்பஸ்க்கு தான் நிறையா வந்து யூஸ் ஆவாங்க. அண்ட் சாயில் பைண்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆர்னமெண்ட்ஸ், இந்த அணிகலன்கள் அந்த மாதிரிலாம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்போரோஃபைட்ஸ் வந்து ஸ்பொராஞ்சியா வந்து வச்சுருக்கும். ஸ்பொராஞ்சியானா அப்படின்னா சாக்கு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சாக் மாதிரி இருக்கும். இதில் வந்து ஸ்போர்ஸ்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்ட் இருக்கும். சரியா, this is called sporangia. and வந்து leaf like appendages called வந்து sporophyllus. இந்த sporophyllus வந்து leaf மாதிரி இருக்கும். அந்த லீஃப்ல வந்து ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, that's called sporophyllus. இந்த கேஸ் வந்து sporophyllus வந்து ஒரு காம்பேக்ட் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டொபல்லை, அந்த இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டொபல்லை மாதிரி இருக்கும். இந்த அப்படி முட்டை மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா, முட்டை மாதிரி அது மாதிரி இருக்கும். ஸ்டொபல்லை அர்கோன்ஸ் எதெல்லாம் இருக்கும்? செலாஜினலா ஈக்விசிட்டம். என்னது? செலாஜினலா ஈக்விசிட்டம். ஸ்டொபல்லை அர்கோன்ஸ் எதில் இருக்கும்? செலாஜினலா ஈக்விசிட்டம். மேக்ரோஃபைலஸ் இருக்குல்ல, மைக்ரோஃபைலஸ் எதில் இருக்கும்? ஃபர்ன்ஸ். மைக்ரோஃபைலஸ் எதில் இருக்கும்? செலாஜினலா. நெக்ஸ்ட்டு ஸ்போரோஃபைலஸ். எங்கள் அம்மா தான் தூத்துட்ருக்காங்க, அதான் சத்தம் கேட்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பொராஞ்சியா வந்து ஸ்போரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சரியா, மியோசிஸ் மூலமாக ஸ்போர் மதர் செல்ஸ். சரியா, இந்த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி
தெளிவில்லாமல் குட்டியாக மல்டி செல்லுலாராக ஃப்ரீ லிவிங்காக இருக்கும். அண்ட் வந்து மோஸ்ட்லி ஃபோட்டோசிந்தட்டிக் தேலாய்டு வந்து இருக்கும். தேலாய்டு கேம்டோஃபைட் வந்து இருக்கும். அதாவது கேம்டோஃபைட்னா என்னது ஹேப்ளைசிஸ். அது வந்து ப்ரோதாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோதாலஸ் வந்து கூலு டேம் பிளேஸ் அதுக்கப்புறம் பிளேஸ் அந்த ஷேடி பிளேஸில் தான் க்ரோ ஆகும். அண்ட் வந்து ஆல்சோ வந்து வாட்டர் வந்து இந்த ஃபர்டிலைசேஷனுக்கு வந்து தேவை. ஓகேவா? த ஸ்ப்ரெட் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். டெரிடோஃபைட்ஸோட ஸ்ப்ரெட் வந்து லிமிட்டடாக இருக்கும். அண்ட் வந்து நேரோ ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேமெட்டோஃபைட்ஸ் தட் ஸ்கூல் வந்து ப்ரோதாலஸ். அண்ட் வந்து இட்ஸ் பி எ ஃபீமேல் மேல் செக்ஸ் ஆர்கன். கால் வந்து ஆந்த்ரிடியா வந்து மேலு, ஆர்கிகோனியா வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். வாட்டர் வந்து தேவை. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆந்த்ரோசோபைட்ஸ் மேல் கேமெட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த வாட்டர் வந்து தேவை. இது வந்து ஆர்கிகோனியமோட மவுத்தில் போய் இதாயிடும். ஆந்த்ரோசோபைட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி எக்கு கூட ஃபியூஸ் ஆகி ஓகேவா சைகோட் வந்து ஃபார்ம் பண்ணும். சரியா? இந்த சைகோட் வந்து டெவலப் ஆகி மல்டி செல்லுலர் ஸ்போரோஃபைட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டெரிடோஃபைட்ஸ் வந்து சிமிலராக இருக்கும். சிமிலர்னா என்னது? ஹோமோன் தான் சொல்லுவோம். ஹோமோனா சிமிலராக இருக்கும். சிமிலர் ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் சில பிளான்ஸ். அண்ட் இன்னொரு கைண்ட் ஆஃப் இது வந்து ஹெட்டிரோஸ்போரஸாக இருக்கும். ஒன்று மெகாவாக இருக்கும், இன்னொன்று மைக்ரோஸ்போராக இருக்கும். இது வந்து ஹெட்ரோஸ்பிளஸ்ன்னு சொல்லுவோம், ஹெட்ரோஸ்போரஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து செலாஜினிலா அண்ட் சால்வினியா. ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேக்ரோஸ்போர்ஸ் மைக்ரோஸ்போர் வந்து ஜெர்மினேட் ஆகி மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வந்து கொடுக்கும். அண்ட் வந்து ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வந்து ரீட்டைன் அதாவது இதாகி அதாவது ரீட்டைன்னா வந்து தக்க வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். சரியா? பேரண்ட்ஸ் ஸ்போரோஃபைட் கூட ஒரு வேரியபிள் பீரியட்ஸ் வர அதை வந்து தக்க வச்சுக்கணும். அண்ட் வந்து ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வந்து சைகோட்டில் இருந்து யங் எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகும். இந்த ஈவெண்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டு. சீட் வந்து ஹேபிட்டட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான முன்னோடியாக இருக்குது. சரி, இந்த ஈவெண்ட்டு தான். அண்ட் வந்து இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவால்யூஷனில். அண்ட் வந்து டெரிடோஃபைட்ஸ் வந்து 4 கிளாஸஸாக பிரியுது. சிலோப்சிடாவோட எக்ஸாம்பிள் வந்து சிலோட்டம். அண்ட் வந்து லைகோப்சிடாவோட எக்ஸாம்பிள் வந்து சிலாஜினிலா லைகோபோடியம். பினாப்சிடாவோட எக்ஸாம்பிள் வந்து ஈக்விசிட்டம். அண்ட் டெரிடாப்சிடாவோட எக்ஸாம்பிள் வந்து ட்ரையோட்டெரிஸ் அண்ட் அடியன்டம். ஓகேவா? இவ்வளோ தான். மீதி இன்னொன்று ஜிம்னோஸ்பர்ம் இருக்குது, அது வந்து நாளைக்கு வந்து பார்ப்போன்னு. அந்த இது கொடுக்கணும்ல. இது வந்து செலாஜினலா. இதில் ஸ்டெம்மு இதாக இருக்குது, லீஃப் இந்த இருக்குது, அண்ட் வந்து ரூட் இந்த இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய மார்க் டெஸ்ட்டு பார்ட் டெஸ்ட்லலாம் இந்த மாதிரி டயக்ராம் பேஸ் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. 1-2 கேட்காங்க. திஸ் இயர் நீட்டில் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி டயக்ராம் பேஸ் கொஷினே. ஒரு 4-5 கிட்ட இருந்துச்சு. 4-5 இது இருந்துச்சு இந்த திஸ் இயரே. அண்ட் வந்து இது ரைசோம் இட்ஸ் அ பிரான்ச்சஸ். அண்ட் வந்து நோடு ஸ்டோபலஸ். ஓகேவா? இது வந்து ஃபர்ன். இது வந்து வேப்பலை இருக்குல்ல, வேப்பலை மாதிரி இந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் அது வந்து ஃபர்ன். சரியா? சால்வினியா. இது வந்து சால்வினியா. பார்த்து வச்சுக்கோங்க. 4-5 கொஷினா 2-3 கொஷினான்னு தெரில. ஒன்று வந்து கிளைஸ்டோகேமஸ் அந்த வின் பாலினேஷன் அந்த இதில் ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்மூத் மசில்ஸ் அந்த இது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று பெரிகைனஸ் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அதில் ஒன்று கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டயக்ராம் பேஸ் கொஷின் இல்லை, அது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கேட்டிருந்தாங்க.
ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லேருந்து அந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. வேறு வந்து என்ன கேட்டிருந்தாங்க, அனாட்டமிலேருந்து கேட்டிருந்தாங்க. அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அதுலேருந்து கேட்டிருந்தாங்க. அதுலேருந்து கேட்டிருந்தாங்க 4-5 கிட்ட 5 மேலேயே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஓகேவா? இவ்வளோ தான் படிச்சிருங்க. ஓகே, பாய்.